ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலம்ஸ் டு ஃபேஷன். ஸோ இன்றைக்கி நான் என்ன சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னாக்கா, லைஃப்பில் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வருங்க. பிரச்சனைகள் இல்லாத மனிதர்களே கிடையாது, பிரச்சனைகளை தாண்டி போகாத மனிதர்களும் கிடையாது, பிரச்சனைக்குள்ளவே இருக்கிற மனிதர்களும் கிடையாது. எல்லாமே டெம்பரவரி தான், எல்லாத்தையும் கடந்து போயிட்டு தான் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா, உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் உங்களை எப்படி திரும்ப திங்க் பண்ண வைக்கும். அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை, முடிஞ்சு போச்சு, இதை நம்மளால் தாண்ட முடியாது அப்படின்னு. ஆனால் உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் அந்த பிரச்சனையை தாண்டி வந்திருப்பீங்க. அடுத்து ஒரு பிரச்சனை வந்திருக்கும், அதில் திரும்பவும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இதில் நம்ம மறந்து போகிற விஷயம் என்ன அப்படின்னாக்க, நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களை மட்டும்தான் நாம் அதிக கவனம் கொடுக்குறோமே ஒழிய, அதை நம்ம எப்படி தாண்டி வந்தோன்றதை மறந்துடுறோம். நிறைய பேர் எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது, அதை அப்படி பண்ண இப்படி பண்ண அப்படின்னு தான் பேசுவாங்களே ஒழிய, இந்த பிரச்சனையை நான் இப்படி தாண்டி வந்தேன் அப்படின்னு யாரும் தைரியமாக பேச மாட்டாங்க. ஏன்னா அந்த பிரச்சனையை தாண்டுற அந்த படிகளை அவங்களால ஏற்றுக்கவும் முடியாது. அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் மட்டும்தான் பெருசாக தெரியும். ஸோ இனிமே எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே அதை எப்படி தாண்டி வந்தோம் அப்படின்றத கண்டிப்பாக மறக்காதீங்க. ஏன்னா அதை நீங்கள் யோசிக்கும் போது அந்த பிரச்சனை உங்களுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த கோணத்தில் நீங்கள் சிந்திக்கும்போது உங்களுடைய பிரச்சனைகளின் வடிவமும் மாறும், உங்களுடைய சிந்தனைகளின் உங்களுடைய எப்படி சொல்கிறது திங்கிங் பேட்டர்னும் மாறும். புரியுதுங்களா? ஒரு ப்ராப்ளம்னு ஒன்று வந்துச்சு அப்படின்னாக்கா, அந்த ப்ராப்ளத்தில் மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணாமல் அதை எப்படி சால்வ் பண்ணுறோம் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த ப்ராப்ளத்தை விட்டு வெளியில் வந்தாலும் நீங்கள் அதை சால்வ் பண்ண மெத்தடை பற்றி பேசுங்க, ப்ராப்ளத்தை பற்றி பேசாதீங்க. ஓகேங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலம்ஸ் டு ஃபேஷன். ஸோ இன்றைக்கி நான் என்ன சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னாக்கா, லைஃப்பில் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வருங்க. பிரச்சனைகள் இல்லாத மனிதர்களே கிடையாது, பிரச்சனைகளை தாண்டி போகாத மனிதர்களும் கிடையாது, பிரச்சனைக்குள்ளவே இருக்கிற மனிதர்களும் கிடையாது. எல்லாமே டெம்பரவரி தான், எல்லாத்தையும் கடந்து போயிட்டு தான் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா, உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் உங்களை எப்படி திரும்ப திங்க் பண்ண வைக்கும். அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை, முடிஞ்சு போச்சு, இதை நம்மளால் தாண்ட முடியாது அப்படின்னு. ஆனால் உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் அந்த பிரச்சனையை தாண்டி வந்திருப்பீங்க. அடுத்து ஒரு பிரச்சனை வந்திருக்கும், அதில் திரும்ப